அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அப்ப அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப கவலையா இருக்கும். பெரியவங்களாக ஆக ஒரு படிப்பு, கல்யாணம், பிள்ளைக்கு திருமணம் இப்படி எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருப்போம். ஆனா, சில பிரச்சனைகள்ல டக்குன்னு வெளிய வந்துருவோம். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காமல், அதிலிருந்து வெளிய வர யாராச்சும் நம்மள கை தூக்கி விடமாட்டாங்களா? அப்படிங்கிற நிலைமைக்கு அப்படியே நம்மள காலம் தள்ளிடும். அப்படி தீர்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம போய் நிற்கிற இடம் எதுன்னா, இறை வழிபாடு தான். எப்பவுமே இறை வழிபாடுகள் நமக்கு நிறைய பேருக்கு கைமேல் பலன் குடுக்கிறது இந்த இறை வழிபாடு தான். சிலருக்கு கர்ம வினைகளின் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்க தாமதமாகும். ஆனால் நம்ம நம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் இறை வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில அந்த கர்ம வினையானது கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து, அந்த நேரம், காலம் எல்லாம் கூடி வர்றப்ப, நம்ம செய்த அந்த பூஜை பலன், ஸ்லோகங்கள் பலன் இது எல்லாம் சேர்ந்து எல்லா சந்தோஷங்களையும் கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி குடுப்பாரு. அதனால தான் நம்பிக்கையை மட்டும் எப்போதுமே நம்ம தளர விடக்கூடாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அற்புதமான ஒரு பதிவு தான் எல்லார்னாலுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான். நமக்கு எந்த பிரச்சனை எது வந்தாலுமே சரி, முருகப்பெருமானை வேண்டி 6 வாரங்கள், 6 தீபங்கள் உங்க வீட்டிலேயே செய்தால் போதும். கண்டிப்பா முருகனுடைய அருளால நீங்க கண்டிப்பா அந்த 6 வாரம் முடிவதற்குள் உள்ளாரையே உங்களுக்கு நல்ல பலனை குடுத்துடுவாரு. இதுக்கு தேவை நம்பிக்கை மட்டும் தான். அதனால நம்பிக்கையோட முருக வழிபாட்டை செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும், நிறைய பேர் செய்கின்ற பூஜை அந்த செவ்வாய்க்கிழமையாகத்தான் இருக்கும். ஏன்னா, செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும், நமக்கு ஏதாவது கர்ம வினைகள் இருந்தால் அது கரைவதற்கும், குறிப்பா நம் குடும்பத்தில் உள்ள சுபகாரியங்களில் ஏதாவது தடைகள் இருக்கு. அப்படி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே, அந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமையில நாம மங்களகரமாக பூஜை செய்யறப்ப, கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதனால இந்த பதிவை நீங்க எப்ப பார்க்குறீங்களோ, அப்ப ஒரு செவ்வாய்க்கிழமையில தொடங்கலாம். அது எப்ப வேணாலும் தொடங்கலாம். அது வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு எந்த ஒரு கணக்குகளுமே கிடையாதுங்க. 6 வாரங்கள், 6 தீபங்கள் அதற்கு செவ்வாய்க்கிழமையில, செவ்வாய் ஹோரையில, அதாவது காலையில 6 டூ 7 இல்லாட்டி மதியம் 1 டூ 2 வரக்கூடிய ஹோரை, இல்லைன்னா ராத்திரி 8 டூ 9 இந்த 3 ஹோரை நேரத்துல நீங்க எப்ப வேணுமாலும் ஆரம்பிக்கலாம். இப்ப நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்க. அப்படிங்கிறவங்க ஒண்ணு காலையில 6 டூ 7 அந்த டைம்ல வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி ராத்திரி 8 டூ 9 அந்த டைம்ல வழிபாடு பண்ணலாம். இப்ப ஒரு வாரம் காலையில வழிபாடு செய்றோம். மறுவாரம் நாங்க வெளியில போறோம். அதனால போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேல அதன் பிறகு ராத்திரி நேரம் ஹோரையில 8 டூ 9 ஸோ அந்த டைம்ல நம்ம பூஜை பண்ணலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக பூஜை பண்ணலாம். நீங்க இந்த 3 ஹோரை நேரத்துல முருகனை வேண்டி நீங்க தாராளமாக செய்யலாம். இதற்கு என்ன அ தேவையானதுன்னா 6 வெற்றிலைகள் வேணும். ஏன்னா, எப்பவுமே வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஒரு இலைனா அது வெற்றிலை தான். அந்த வெற்றிலையில் தான் எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும், குறிப்பா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு பரிபூரணமா கிடைப்பதற்கு இந்த வெற்றிலை நமக்கு உதவுது. அப்படிப்பட்ட வெற்றிலையை நல்லா ஓட்டை இல்லாமல், கிழியாமல் முந்தின நாளே நம்ம பார்த்து எடுத்து வச்சுட்டு, நீங்க அந்த வெற்றிலையின் காம்பை கிள்ளிட்டு, அந்த 6 வெற்றிலைகள எடுத்துட்டு, ஒரு சின்னதான பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டு இல்லைன்னா, மரப்பலகை எடுத்துட்டு, அதன் மேல மாக்கோலை இட்டு, அதுவும் இல்லாட்டி வாழை இலை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க பித்தள தட்டை எடுத்துட்டு, அதில் மஞ்சள், குங்குமம், பொட்டு வச்சுட்டு, நீங்கள் 6 வெற்றிலைகள் எடுத்து மின்விசிறி மாதிரி வைக்கலாம். இல்லாட்டி வட்டமாக வைக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு, அதன் மேல பித்தள தட்ட வைத்து, நீங்க அதுக்கு மேல வெற்றிலையை
பூ போல அடுக்கி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு மேலே நம்ம 6 நெய் தீபங்கள் ஏத்தணும். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு. ஏன்னா முருகப்பெருமானை நம்பி வேண்டி 6 வெற்றிலை தீபங்கள் 6 வாரங்கள் வேண்டி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில குறிப்பா செவ்வாய்ஹோரையில எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு கோரிக்கையையும் முன்வைத்து நீங்க தீபம் ஏத்துறீங்களோ, நிச்சயமாக அந்த 6 வாரங்கள் முடிவதற்குள்ளாரேயே உங்களது வேண்டுதல்களானது கண்டிப்பாக நடக்கும். இதுவரைக்கும் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட, இந்த வெற்றிலை தீபம் நீங்க உங்க வீட்டுல போட ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தீராத வியாதிகளாக இருந்தாலும் சரி, சுபகாரியத்துல தடை இல்லாட்டி சொந்த வீடு வாங்குறது இப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில முருகனுக்கு வெற்றிலை தீபங்கள் 6 வாரங்கள் 6 நெய் தீபங்கள் போட்டு பாருங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியமா ஒரு மாம்பழம் இல்லாட்டி கற்கண்டு இல்லைன்னா 1 டம்ளர் பால் காய்ச்சிட்டு அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா 2 கற்கண்டு போட்டு சுவாமிக்கு வச்சுட்டு வழிபடுங்க. அதோடு நீங்க சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நாம உச்சரிக்கிறோமோ நிச்சயமாக என்ன வரங்கள் வேண்டி கேட்கிறீங்களோ அந்த வரத்திற்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த மந்திரத்திற்கு அதிக சக்தி இருக்கு. இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம தினமும் உச்சரிக்கிறோமோ அந்த உச்சரிப்பிற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை 27 முறை நீங்க கிழக்கு அல்லது வடக்கு முகமா அமர்ந்து உச்சரிக்கணும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நமக. அப்படி உச்சரிக்கிறப்ப நாம முருகப்பெருமான் மீது கொண்டுள்ள அதீத சக்தியும் அந்த மந்திரத்தின் பலனும் கண்டிப்பாக நமக்கு வேண்டிய விஷயங்கள் வேண்டினபடியே முருகனுடைய அருளால கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோட 6 வாரங்கள் மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. என்னைக்குமே நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.